குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். குவைத்தில் உள்ள ஒரு வெளிநாட்டு நபரின் வங்கி கணக்கில் இருந்து 343 குவைத் தினார் திருட்டு. இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் குடிமகனின் வாகனம் அதிரடி பறிமுதல். அடுத்து குவைத்தில் நேற்று துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்ட குவைத் குடிமகன். இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம். வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க. முதல் செய்தி, குவைத்தில் உள்ள ஒரு வெளிநாட்டு நபரின் வங்கி கணக்கிலிருந்து சுமார் 343 குவைத் தினார் திருடப்பட்டுள்ளது. இந்த பாதிக்கப்பட்ட நபரின் மொபைலுக்கு வந்த லிங்கை கிளிக் பண்ணியதால் இந்த சம்பவம் நடந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளது. குவைத்தில் இருக்கும் நண்பர்கள், உங்களுடைய மொபைலுக்கு ஏதேனும் ஓடிபி தேவையில்லாத லிங்குகள் வந்தால் தயவுசெய்து கிளிக் பண்ண வேண்டாம் என்று குவைத் அரசு கேட்டுள்ளது. குவைத் அரசு இதுபோல பண மோசடி எச்சரிக்கையை எத்தனையோ விடுத்திருந்தாலும் இதுபோல குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அடுத்த செய்தி, குவைத்தில் யாரும் எந்த விதமான குற்ற செயல்களில் ஈடுபட்டாலும் அவர்களை தயவு தட்சணமின்றி தண்டிக்க வேண்டும் என்று குவைத் அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். குவைத் நாட்டின் சட்டங்கள் முன் அனைவரும் சமம் என்றும் அதில் யாரும் பாரபட்சம் காட்ட மாட்டார்கள் என்று குவைத் துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ஷேக் ஃபகத் யூசுப் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த செய்தி, குவைத் நாட்டின் அரசு மருத்துவமனைகள் மற்றும் கிளினிக்குகளில் கூடுதல் நேர முறையின் கீழ் பணிக்கு வராதவர்களின் பெயர்கள் கூடுதல் நேர பட்டியலில் இருந்து நீக்கப்படும் என்று சுகாதார அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அடுத்த செய்தி, ஜூன் தொடக்கத்தில் இருந்து செப்டம்பர் நடுப்பகுதி வரை கோடை விடுமுறையில் குவைத் சர்வதேச விமான நிலையம் வழியாக சுமார் 5 மில்லியன் பயணிகள் குவைத் வழியாக பல்வேறு நாடுகளுக்கு பயணிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த செய்தி, குவைத் நாட்டில் அதிகரித்து வரும் மின்சார நெருக்கடியை சமாளிக்க அதிகாரிகள் கூட நடவடிக்கை எடுத்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் வஃப்ரா பகுதியில் ஒரு காவலாளியை கொலை செய்த குவைத் குடிமகனுக்கு குவைத் நீதிமன்றம் விதித்த மரண தண்டனையை உறுதி செய்துள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தில் நேற்று ஒரு குவைத் குடிமகன் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் என செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் சாலையில் பாதுகாப்பற்ற முறையில் வாகனத்தை இயக்கிய குவைத் குடிமகனின் வாகனத்தை குவைத் போலீசார் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ளனர். அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.